வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மதுபோதையில் போலீஸ் கான்ஸ்டபிளை மோதிச் சென்ற கார் சாரதி. மயிரிழையில் தப்பிய உயிர்கள், தென்னை மரத்தில் மோதி குத்துக்கரணம் அடித்த கார். பல்வேறு கொண்டாட்டங்களுடன் சிறப்பாக வரவேற்கப்பட்டது 2026 புத்தாண்டு. டித்வா மீட்பு மறுவாழ்வுக்கு பிரதமர் தலைமையிலான பணிக்குழு நியமனம். நிர்மாணிக்கப்படவுள்ள 15,500 வீடுகள் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். மாகாண சபை தேர்தலை நடத்த விசேட குழு சபைக்கு வருகிறது பிரேரணை. நெதர்லாந்தின் ஒன்டல்கர்க் தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து. உள்நாட்டு செய்திகள். புத்தாண்டை முன்னிட்டு கடமையில் ஈடுபட்டிருந்த அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் வீதி விபத்தில் சிக்கி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். ஆணையை மீறி நிறுத்தாமல் சென்ற மதுபோதையில் இருந்த சாரதி ஒருவரின் கார் மோதி இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணியளவில் அம்பலாந்தோட்டை வளவை கங்கை பாலத்திற்கு அருகிலுள்ள வீதி சோதனை சாவடியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அம்பலாந்தோட்டை நோக்கி பயணித்த காரை நிறுத்துமாறு ஆணையிட்ட போதும் நிறுத்தாமல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் சூரியவெவ வீரியகம பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார். 2 பிள்ளைகளின் தந்தையான போலீஸ் கான்ஸ்டபிள் எம். சரத்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் எம்பலிப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் பெற்றிருந்த நிலையில் நாளை மறுதினம் அம்பலாந்தோட்டையில் இருந்து செல்லுவதற்கு தயாராகியுள்ளார். அவருக்கான பிரியாவிடை நிகழ்வு இன்று நடைபெறவிருந்த நிலையிலேயே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் கடமையில் இருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்து அம்பலாந்தோட்டை அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தப்பிச் சென்ற கார் அம்பலாந்தோட்டை நகருக்கு அருகிலுள்ள பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதுடன் காரில் பயணித்த சாரதி உட்பட 2 அம்பலாந்தோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் 2 அதிகளவில் மதுபோதையில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை 2025 ஆண்டின் இறுதி நாளான டிசம்பர் 31 இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் குறைந்தது 5 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பலங்குடை கொடகம பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த தென்னை மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக அம்பலங்குடை போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கார் வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த தென்னை மரத்தில் மோதி பின்னர் மரத்தின் அடிப்பகுதியில் விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அம்பலங்குடையிலிருந்து இக்கடுவை நோக்கி சென்ற காரே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. விபத்து நடந்தபோது வீதியின் குறுக்கே திடீரென பாய்ந்த பயணியை காரின் சாரதி காப்பாற்ற முயன்ற போதே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிரிகோரியன் நாட்காட்டியை பின்பற்றும் பெரும்பாலான நாடுகளில் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இலங்கையிலும் புத்துணர்வுடன் மக்கள் புது வருட பிறப்பை கொண்டாட்டங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் மற்றும் சமய வழிபாடுகளுடனும் சிறப்பாக வரவேற்று வருகின்றனர். அதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள சர்வமத வணக்கஸ்தலங்களில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன.
இதனிடையே புத்தாண்டை புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கும் முகமாக 2026ஆம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பித்தல் பொறுப்பேற்றல் நிகழ்வானது அரசாங்க சுற்று நிறுவனத்தின் அமைவாக இன்று சகல அரசு நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட்டது. சுவீர் சபைக்கு புத்தாண்டில் இவ்வாறு தடம் பதிக்கின்றது. அநியாயமாக கொல்லப்பட்ட அப்பாவி பொது இதேவேளை பிறந்துள்ள புத்தாண்டை புத்துணர்ச்சியுடன் வரவேற்கும் நிகழ்வு கொழும்பு கிராண்ட் பாஸில் அமைந்துள்ள வீரகேசரியின் அலுவலகத்தில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசன், பிரதம நிறைவேற்று அதிகாரி செந்தில்நாதன் உட்பட சிரேஷ்ட கனிஷ்ட முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பங்கு பெற்றலுடன் மிகவும் சிறப்பாக இன்று இடம்பெற்றது. தொகையை விட சதவீதம் வழங்கப்பட்டது. மேலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் புத்தாண்டை மிகவும் கோலாகலமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வரவேற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. டெட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடும் ஜனாதிபதி பணிக்குழுவை நிறுவுவதற்கான விசேட வர்த்தமானியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். 2025 டிசம்பர் 31 திகதியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பில் பேரிடருக்கு பிந்திய வழிமுறைகளை ஒருங்கிணைத்தல், நிறுவன முயற்சிகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சூறாவளிக்கு பிறகு மறுகட்டமைப்பு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்தல் ஆகிய விடயங்களுக்காக இந்த பணிக்குழு அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அமைப்பில் அமைச்சரவை அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், மாகாண மட்ட அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த பொது பணியாளர்கள் உள்ளடங்கியுள்ளனர். வர்த்தமானியின்படி குறித்த பணிக்குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்த பிற பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் 15,500 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்கை அடைவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். புத்தாண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று காலை வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது அரசு சேவை பிரமாணத்தை மேற்கொண்ட பின்னர் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඉඩමක් නැති වෙච්ච ජනතාව සඳහා පවුල් සඳහා අපි ඉඩමක් දෙනවා රජයෙන්. නැත්නම් ඔවුන්ට ඉඩමක් මිලදී ගැනීම සඳහා වන්දියක් යෝජනා කරලා තියෙනවා. ඒ වගේම තමයි ඔවුන්ට රජයෙන් ලැබෙන ඉඩමේ නැත්නම් ඔවුන් හොයාගන්න ඉඩමේ නැත්නම් ඔවුන් පදිංචිව හිටපු ඉඩමේ නිවස ඉදි කරගන්න පුළුවන්. ඒ ඉදි කරගන්න බැරි නම් අපි රජයෙන් නිවාසයක් ඉදි කරලා දෙන්න විකල්පයක් අපි යෝජනා කරලා තියෙනවා. ඒ නිසා අපි 2026ට ප්‍රවිෂ්ඨ වෙන්නේ ජාතික නිවාස වැඩසටහන 2026 නිවාස 15,500කට වැඩිය නිවාස ඉදිකිරීමේ ඉලක්කයක් සහිතව තමයි අපි
ප්‍රවිෂ්ඨ වෙන්නේ. பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் அமைச்சு செயற்படும். அனர்த்தங்களினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு நட்டஈடு வழங்குவதோடு அவர்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளிக்கிறது. திட்டமிட்டபடி 2026 ஆண்டில் 15,500 வீடுகளை கட்டியெழுப்பும் இலக்கை நாம் நிச்சயம் அடைவோம் என அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் டி.பி. சரத் கருத்து தெரிவிக்கையில் 2026 වසර කියලා කියන්නේ නව අභියෝග රැසක් එක්ක අපිට හමු වෙන වසරක්. ලස්සන රටක්, පොහොසත් රටක්, ලස්සන ජීවිතයක් අත්පත් කරලා දෙන්න අපි ඉස්සරහා තියෙන ඒ අභියෝගය අපි ජයග්‍රහණය කරමු. ඒක අපිට කරන්න පුළුවන් දෙයක්, බැරි දෙයක් නෙවෙයි. අපි 2025 පොරබදපු විදිහටම අපි වැඩ කරමු. 2026 ஆண்டானது சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்பும் ஆண்டாக இது அமையும். பணக்கார நாடு, அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும். எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளுக்கும் அப்பால் சென்று இயலுமென்றால் செய்வோம், இயலாது விட்டால் எப்படியாவது செய்து முடிப்போம் என்ற கொள்கையுடன் இந்த ஆண்டில் பணியாற்றுவோம் என அவர் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள் இம்மாதம் மேற்கொள்வோம். நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பினூடாக தீர்வு முன்வைக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக அம்சங்கள் மற்றும் மனித உரிமைகளை உள்ளடக்கிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதியளித்தோம். இதற்கமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அர்சன குலரத்ன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கடந்த அரசாங்கம் தயாரித்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்கள், தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள், புதிய சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும். சகல விடயங்களுக்கும் குறைபாடுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. அதேபோல் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டும். புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடப்படுகிறது. நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் பல பிரச்சனைகளும் குளறுபடிகளும் காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்து புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக மக்களுக்கு வாக்குறுதியளித்தோம். இதற்கமைய புதிய யாப்புருவாக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் இம்மாதம் மேற்கொள்ள உள்ளோம். நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பின் ஊடாக தீர்வு காணப்படும். காலம் காலமாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை விடுத்து பொது கொள்கைக்கு அமைய சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைக்க பாராளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை எதிர்வரும் ஜனவரி 6 சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நீண்ட காலமாக இழுபறி நிலையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான ஒரு முக்கிய நகர்வாக இது கருதப்படுகிறது. சபாநாயகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு 2026 ஆண்டிற்கான நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் ஜனவரி 6 ஆரம்பமாக உள்ளதுடன் ஜனவரி 6 முதல் 9 வரையான அமர்வுகளின் நிகழ்ச்சி நிரலும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. மேலும் ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை கடற்தொழிலாளர் ஓய்வூதிய மற்றும் சமூக பாதுகாப்பு நலன்புரி திட்டச் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம், பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான பிரகடனம் தொடர்பான விவாதம் மற்றும் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து விசேட குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை சமர்ப்பித்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஜனவரி 7 புதன்கிழமை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு திருத்தச் சட்ட மூலம் மீதான 2ஆம் மதிப்பீட்டு விவாதம் இடம்பெறவுள்ளது. அதனையடுத்து அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் தீர்மானம் விவாதமின்றி அங்கீகரிக்கப்பட உள்ளது. அத்தோடு
ஜனவரி 8ஆம் திகதி வியாழக்கிழமை மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள 2 புதிய ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. அதனையடுத்து ஜனவரி 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கடை மற்றும் அலுவலக ஊழியர்களின் ஊழியத்தையும் வேதனத்தையும் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். வண்டர்கர்க் தேவாலயத்தின் கோபுர பகுதியில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு தினமான இன்று எதிர்பாராத விதமாக தேவாலயத்தின் மேல் பகுதியில் தீ பற்றி எரிய தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே தீ மலமளவென கோபுரத்தின் உச்சி வரை பரவியது. தேவாலயத்தின் மேலிருந்து கரும்புகை வெளியேறுவதையும் தீப்பிழம்புகள் கோபுரத்தை சூழ்ந்திருப்பதையும் கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல் அறிந்தவுடன் ஆம்ஸ்டர்டாம் தீயணைப்பு படையினர் ஏராளமான வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். தேவாலயத்தின் கோபுரம் உயரமாக இருப்பதாலும் அப்பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடம் என்பதாலும் தீயை அணைப்பதில் கடும் சவால்களை எதிர்கொண்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த விபத்தினால் தேவாலயத்தின் பழமையான கோபுர பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் குறித்த விவரங்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. தீ விபத்து ஏற்பட்ட போது தேவாலயத்தினுள் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக அந்நாட்டு தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் ஏதேனும் கோபுரத்தின் மீது விழுந்ததா அல்லது மின்கசிவு காரணமா என்பது குறித்து அந்நாட்டு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் சிகாகோ மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை மீளப் பெறுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு பணிகளில் வீரர்களை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் கட்டுப்படுத்தியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக கட்சியினர் ஆளும் நகரங்களில் குற்றங்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கவும் தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை ட்ரம்ப் நிலைநிறுத்தினார். வழக்கமாக மாநில ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த வீரர்களை ஜனாதிபதி தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தது பெரும் சட்ட போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. கடந்த வாரம் இது தொடர்பான வழக்கை விசாரித்த அமெரிக்க உயர்நீதிமன்றம் சிகாகோவில் உள்நாட்டு சட்ட அமலாக்க பணிகளுக்காக தேசிய பாதுகாப்பு படை பயன்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலும் வீரர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சட்ட முயற்சியை ட்ரம்ப் நிர்வாகம் நேற்று மீளப் பெற்றது. தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், உயர்நீதிமன்ற தீர்ப்பால் தற்போது வீரர்களை திரும்ப பெறுகிறோம். ஆனால் நகரங்களில் மீண்டும் குற்றங்கள் அதிகரிக்கும் போது நாங்கள் இன்னும் மாறுபட்ட மற்றும் வலிமையான வடிவத்தில் மீண்டும் வருவோம் என தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பை ஜனநாயக கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். தற்போது சிகாகோ, போர்ட்லாந்து மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரங்களில் இருந்து தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் வெளியேறினாலும் தலைநகர் வாஷிங்டன் மற்றும் போலீஸ் பணிகளுக்கு உதவியாக தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். நெதர்லாந்தின் குரோனிங்கன் நகரில் நடைபெற்ற உலக டைவிங் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அந்த நாட்டைச் சேர்ந்த வீரர்களே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டி வழக்கமான சதுரங்க போட்டிகளை போலன்றி இது நீச்சல் தடாகத்தின் அடியில் மூச்சை பிடித்துக் கொண்டு விளையாடப்படும் ஒரு வினோதமான மற்றும் சவாலான விளையாட்டாகும். இம்முறை நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 40 போட்டியாளர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த போட்டியில் சதுரங்க பலகைகள் காந்தத்தன்மையுடனும் காய்கள் பாரமானவையாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வீரரும் தண்ணீருக்கு அடியில் மூழ்கி ஒரே மூச்சில் ஒரு நகர்வை மேற்கொண்டு விட்டு மீண்டும் சுவாசிப்பதற்காக மேலே வர வேண்டும். சில சமயங்களில் எதிராளியை திணறடிப்பதற்காக மிக வேகமாக நகர்வுகள் மேற்கொள்ளப்படும். இது வீரர்களின் நிதானத்தையும் மூச்சை கட்டுப்படுத்தும் திறனையும் ஒரே நேரத்தில் சோதிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த போட்டியில் நெதர்லாந்தின் முன்னாள் சாம்பியனான ஜியோன் காலன் ஆண்கள் பிரிவில் உலக சாம்பியன்
சாம்பியன் பட்டத்தை வென்றார். நெதர்லாந்தைச் சேர்ந்த 17 வயதான ஜோசபின் டேமன் பெண்கள் பிரிவில் உலக சாம்பியனாக முடிசூட்டப்பட்டார். இந்த டைவிங் செஸ் விளையாட்டானது அமெரிக்க சதுரங்க வீரரான ஏடன் இல்ஃபெல்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அறிவுத்திறனுடன் உடல் வலிமையையும் இணைக்கும் ஒரு விளையாட்டாக இது தற்போது உலகளவில் பிரபலமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்